समारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அதுதான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று சொல்லப்படுகிறது. அது பல பல பத்ததிகளாக அருளி செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே முதல் பத்ததி பிரஸ்தாவ பத்ததி என்று வழங்கப் பெறுகிறது. பிரஸ்தாவம் என்னால் ஒரு முன்னுரை போல ஸ்தோத்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் அல்லவா? அவைகளெல்லாம் இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்றன. அதிலே நாம் இப்பொழுது 7வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 7வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எனக்கு மிகவும் பயமாகத்தான் இருக்கிறது. பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால் கொஞ்சம் அச்சத்தோடு தான் இந்த ஸ்தோத்திரத்தை விண்ணப்பிக்கிறேன். நன்மை தீமைகளை நன்றாக அறிந்தவர்களான உயர்ந்த ஞானிகள் இதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேணும் என்பது போல கருத்தை வைத்து இந்த 7வது ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்னதீஹி பிராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம் வ்யங்தும் க்ஷமா சதசதி விகதாப்யசூயாः சந்தஹ ஸ்புஷந்து சதயைஹி ஹிருதயைஹி ஸ்துதிம் தே. இந்த ஸ்தோத்திரத்தை சதயைஹி ஹிருதயைஹி நல்ல ஹிருதயத்தை உடையவர்கள், தயையோடு கூடிக்கொண்டிருக்கிற நல்ல மனசை உடையவர்கள், அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்னால் விகதாப்யசூயாஹ பொறாமையற்றவர்கள். இவனுக்கு இவ்வளவு பெரிய வைபவமா, இவன் இவ்வளவு ஸ்லோகத்தை பண்ணி இருக்கிறானா என்று பொறாமை இல்லாதவர்களாய் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஸ்துதிம் தே ஸ்பிருஷந்து சந்தஹா நல்லோர்கள் தே ஸ்துதிம் இந்த பாதுகையினுடைய ஸ்துதியை ஸ்பிருஷந்து என்கிறார். ஸ்பிருஷந்து என்னால் என்ன? தோடாட்டும் என்ற பொருள். அதுக்கு நேரடியாக தோடாட்டும் என்று சொன்னாலும் என்ன ஆகட்டும், இந்த அர்த்தம் நன்றாக கேட்கட்டும். நான் விஜ்ஞாபயாமி ஒரு விண்ணப்பம் செய்கிறேன். கிமபி ஒரு விஷயத்தை விண்ணப்பம் செய்கிறேன். என்ன விஷயம் என்னால் பிரதிபன்ன பீஹி ஆரம்பத்திலேயே பிராகேவ விஜ்ஞாபயாமி ஸ்தோத்திரத்தை தொடங்குவதற்கு முன்னாலேயே நான் ஒரு விஷயத்தை தெரிவித்து விடுகிறேன். மிகவும் பயத்தோடு தான் இந்த பாதுகையை நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம். ரங்கபதி ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த அவனுக்கு இருக்கக்கூடியதான பாதுகை அது. அந்த பாதுகையை நான் என்ன பண்ணுகிறேன், அதாவது விப்ரம பாதுகை என்னால் என்ன அர்த்தம்? அவனுக்கு விளையாட்டாக அவனுக்கு கூடவே இருக்கக்கூடியதான பாதுகை அது. அந்த பாதுகையை பார்த்து நான் ஒரு வார்த்தை விண்ணப்பிக்கிறேன். ஆரம்பத்திலேயே விண்ணப்பித்து விடுகிறேன். இன்னும் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கல. இது பிரஸ்தாவம் தானே, ஸ்தோத்திரம் இன்னும் தொடங்கல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுவதற்கு எனக்கு ரொம்ப பயமாகத்தான் இருக்கிறது. என்ன காரணம் என்னால், அந்த பாதுகையினுடைய பெருமையை பார்க்கிற பொழுது நான் எவ்வளவு சிறியவன், நான் போய் அந்த பாதுகையை எப்படி முழுக்க ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? முழுவதுமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எனக்கு அவ்வளவு தகுதி கிடையாது. இருந்தாலும்
நான் பண்ணுகிற இந்த ஸ்தோத்திரத்தை நல்ல சந்தக நல்ல ஞானிகள் இருக்காளோ இல்லையோ அவளெல்லாம் என்ன பண்ண வியங்தும் க்ஷமாக, அவளெல்லாம் நல்ல பொறுமையை உடையவர்கள், நல்லது பொல்லாததை அறியுபவர்கள் என்று. இவன் தகுதி இல்லாதவனாயிருந்தாலும் இவன் துதிப்பது பாதுகையை ஆகையினாலே நிச்சயமாக இவனுடைய வாக்கிலே நல்ல வார்த்தைகள் தான் வரும் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். இந்த ஸ்தோத்திரத்தை வாசிக்கிற பொழுது நல்லவர்கள் இதெல்லாம் அவையடக்கத்தாலே வேதாந்த தேசிகன் தம்மை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறார். அதனால என்ன சொல்றார், சதசதி விகதாபியசூதாக, அவர்கள் நல்லது பொல்லாததை அறிந்து பொறாமையற்றவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்ணணும், சந்தகா நல்லோர்கள், ச தயைஹி ஹிருதயைஹி தே ஸ்துதிம் ஸ்பிருஷந்து, மிகவும் நல்ல தயையோடு கூடின ஹிருதயத்தினாலே இந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நன்றாக இதை கேட்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த பாதுகையை பார்த்து சொல்லுகிறார், மா பாதுகையே, நீதான் உன்னை துதிக்கும்படி என்னை ஏவுகிறார். உண்மையிலே இதை துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை, எனக்கு அதில் ஸ்ரத்தையே இல்லை. அதாவது இதுவும் கூட அவையடக்கத்தினால சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஸ்ரத்தை இல்லாதவராயவர் எம்பெருமானிடத்திலோ அவனுடைய அடியவர்களிடத்திலோ. ஆனாலும் நான் ஸ்ரத்தை இல்லாத என்ன கூட இப்படி உன்னை துதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்து விட்டாய். அது எப்படி போலேன்னு கேட்டா, எப்படி எம்பெருமான் உன்னை கை கொள்ளுகிறானோ அதுபோல இப்பொழுது நீ என்னை கை கொண்டாய் என்கிற. எம்பெருமான் பாதுகையை கை கொள்ளுகிறான் இல்லையா, கை கொள்ளுதாவது கால் கொள்ளுதல் என்று கூட சொல்லலாம். கை கொள்ளுதல் என்னால் எப்படி பாதுகையை தனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக எம்பெருமான் ஆக்கி வைக்கிறானோ அதுபோல அந்த பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறாள் இந்த பாதுகை என்று. இந்த பாதுகா என்கிற சொல் இருக்கிறது, அது ஸ்திரீலிங்கமாக இருக்கிறபடினாலே அதை அவள் என்ற சப்தத்தாலே சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவதுண்டு. சா என்று அப்படித்தான் சொல்லணும். சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிற பொழுது பாதுகை என்னால் நாம் தமிழிலே சொன்னால் பாதுகை என்றால் அது என்று அகிருணையிலே சொல்லி விடுகிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அது ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறபடினாலே, அதாவது பெண்பால் சொல்லாக அது சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் சொற்களுக்குத்தான் பால், ஆண்பால் பெண்பால் என்று வருமே தவிர அது பொருளை இட்டு வருவது அல்ல அது. அதனால இங்க என்ன சொல்றார், இந்த 8வது ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், நான் ஸ்ரத்தை இல்லாதவனாயிருந்தாலும் என்னை நீ இதிலே ஏவி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக நியமித்திருக்கிறாய். எம்பெருமான் எப்படி உன்னை நியமித்திருக்கிறானோ அதுபோல நீ என்னை நியமிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அஸ்ரத்ததானமபி நன்மதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகே த்வம் தேவஹ பிரமாணமிக ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பதபங்கஜயோர் யதாத்வம். அஸ்ரத்ததானம் அப்பி, அஸ்ரத்ததானம் என்னால் பாதுகே, மணிபாதுகே எம்பெருமானுடைய பாதுகை, அது மணிபாதுகா என்னால் என்ன, எம்பெருமானுடைய பாதுகை என்கிறதுனால அது நன்றாக ரத்தின கற்கள் எல்லாம் இழைத்திருக்கக்கூடிய பாதுகை இல்லையா, அதனால இந்த மணிபாதுகே என்று சொல்லுகிறார். ஹே பாதுகையே, நீ என்ன பண்ணுகிறாய் என்னை, மாம் அஸ்ரத்ததானம் அப்பி, இந்த விஷயத்திலே ஸ்ரத்தை இல்லாதவனாய் இருக்கிற பொழுதும் கூட, இதுக்கு இப்படி கூட ஒரு அர்த்தம் சொல்ல, ஸ்ரத்தை இல்லாதவன் என்கிறது அவையடக்கத்தாலே சொல்லுகிறது என்று அப்படியும் சொல்லலாம். அதையும் தவிர இப்பொழுது இந்த சரித்திரத்தை பார்க்கிற பொழுதும் கூட என்ன தோன்றுகிறது, முதலிலே வேதாந்த தேசிகன் இந்த பாதுகை குறித்து ஸ்தோத்திரம் செய்ய வேணும் என்ற நினைவே கொண்டிருந்ததாக தெரியல. ஆனால் யாரோ ஒரு கவி அவரிடத்துல போட்டிக்கு வந்து நான் எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி 1000 ஸ்லோகம் பண்ண போகிறேன் என்று சொன்ன உடனே இவர் என்ன பண்ணினார், அவரோடு அந்த வாதத்திற்காக திருவடிக்கும் கீழே இருப்பதான பாதுகையை பற்றி நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று அவர் ஆரம்பித்தார். அதனால இது முதல்ல இப்படி பாதுகையை பண்ணணும் பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாதபடியினாலே, அது அந்த வாதத்திலே எழுந்த பொழுது அப்படி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டபடியினாலே இப்படி சொல்லுகிறார் என்றும் கூட கொள்ளலாம். ஆக என்ன, அஸ்ரத்ததானம் அப்பி, அதிலே ஸ்ரத்த இல்லாதவனாய் இருக்கிற பொழுதும் கூட நீ என்ன பண்ணுகிறாய் என்னால், உன்னுடைய ஸ்தோத்திரத்திலே ஸ்வகீயே ஸ்தோத்ரே மாம் நியோஜயசி, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே என்னை ஹே பாதுகையை நீ நியமிக்கிறாய் என்கிற. நீ என்றோ என்னை நியமிக்கிறாய், நியமித்து இந்த ஸ்தோத்திர பாதுகையை பற்றி நீ ஸ்தோத்திரம் பண்ணு
நான் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நீதான் என்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படி இப்படி நியமித்து விட்டாய் என்று அதை சொல்லுகிறார். உண்மையிலே பார்த்தால் இது எப்படிப்பட்டதுன்னா, தேவஹா பிரமாணமிக ரங்கபதிஹி ததாத்வே, இந்த மாதிரி விஷயத்துல அவர் ரங்கநாதன் தான் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு. தேவஹா ரங்கபதிஹி, அவர் தான் ததாத்வே பிரமாணம். இதுல என்ன காரணம் என்று கேட்டால், அந்த தேவனான ரங்கநாதன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணும்படியாக உன்னை ஏவி இருக்கிறான். தஸ்ய இவ தேவி பதபங்கஜயோர் யதாத்வம், அவனுடைய பதபங்கஜம் திருவடி தாமரைகளுக்கு நீ எப்படி கைங்கரியம் பண்ணுகிறாயோ அதுபோல உனக்கு நான் ஒரு கைங்கரியம் பண்ணும்படியாக நீ என்ன நியமிக்கிற. அதாவது ரங்கநாதன் அந்த பாதுகையை நியமித்தானாம், நீ எனக்கு பாதுகையாய் இருக்க வேண்டும், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு, நின்றால் என்ன எம்பெருமான் எழுந்து நின்றால் அப்பொழுது அவனுடைய கருத்தறிந்து ஆதிசேஷனே அங்கே பாதுகையாக போய் சேர்கிறான் என்று அந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. அதுபோல இங்க என்ன அர்த்தம், எம்பெருமான் நியமிக்கிறான், அதனால எம்பெருமானுக்கு தொண்டு புரிகிறது அந்த பாதுகை. இப்ப எம்பெருமான் எப்படி உன்னை நியமிக்கிறானோ அதுபோல இப்பொழுது நீ என்ன பண்ணினாய்னா என்ன நியமிக்கிற. உண்மையிலே சொல்ல போனால் என்ன, எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வமுடையவள் தான் நீ பாதுகை. ஆனால் உன்னை போல நான் ஆர்வமுடையவனாக இருக்கவில்லை. அஸ்ரத்ததானமபி, நான் ஸ்ரத்தை இல்லாதவனாக இருக்கிறேன். அவள் ஸ்ரத்தையுடைய உன்னைத்தான் எம்பெருமான் நியமித்தான். ஆனால் ஸ்ரத்தையே இல்லாத என்னை நீ நியமித்து உன்னிடத்திலே கைங்கரியம் கொள்ளுகிறாய் என்று இதுல சொல்லுகிறார். ஆஹா தேவி தஸ்யைவ பதபங்கஜயோஹோ யதாத்வம், அவனுடைய பதபங்கஜத்திற்கு எப்படி நீ இருக்கிறாயோ அதுபோல, அப்படின்னா அந்த பதபங்கஜத்திற்கு நீ எப்படி தொண்டு செய்கிறாயோ அதுபோல உனக்கு நான் தொண்டு செய்யும்படியாக, அதாவது எம்பெருமானுக்கு பாதுகையாயிருப்பது பாதுகை செய்கிற தொண்டு என்னால். இப்ப இவர் செய்கிற தொண்டு என்ன, அந்த பாதுகையை பற்றி இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்வது இவர் வேதாந்த தேசிகன் செய்யக்கூடிய தொண்டு. ஆக இப்பொழுது எம்பெருமான் எப்படி உன்னை ஏவி காரியம் கொண்டானோ, முந்தி வந்தியான் நிற்ப முகப்பே கூவி பணி கொள்ளாய் என்று ஆழ்வார் அருளி செய்வர். அதுபோல கூவி பணி கொள்ளுதல், எப்படி கைங்கரியத்திலே நியமிக்கிறது யார் என்னால் அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுபவனான எஜமானன். எம்பெருமான் அந்த பாதுகையை நியமித்து இப்படி எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு நியமித்து அவன் ஏற்றுக்கொண்டார் போல, இப்பொழுது நீ என்ன பண்ணுகிறாய் என்னால், என்னை பார்த்து நீ என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு என்று என்னை நியமித்து இப்படி என்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படி சொல்லுகிறாய். ஆஹா, உன்னுடைய நியமனத்தாலே நான் ஏதோ 2 வார்த்தைகளை சொல்லுகிறேனே தவிர எனக்கு அப்படி சொல்லக்கூடிய சாமர்த்தியமோ ஸ்ரத்தையோ எதுவுமே இல்லையே என்று அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அஸ்ரத்ததானமபி, நீ என்ன பண்ணுகிறாய், ஸ்வகீயே ஸ்தோத்திரே மாம் நியோஜேசி, உன்னை பத்தின ஸ்தோத்திரத்திலே என்னை நீ நியமிக்கிறாய். இது எப்படி போலேன்னு கேட்டா, ரங்கபதிஹி யதா யதா, ரங்கபதிஹி ஸ்ரீரங்கநாதனான ரங்கநாதன் எப்படி உன்னை நியமித்து தனக்கு கைங்கரியம் கொண்டானோ அதுபோல ஒன்றோ நீ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தாய் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அந்த பாதுகையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டது கூட அந்த பாதுகையினுடைய நியமனத்தாலே தானே தவிர வேறொன்றில்லை. உண்மையிலே சொல்ல போனால் பாதுகையை நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் என்று நான் நினைக்கவே இல்லை. அதான் அஸ்ரத்ததானம் அப்படின்றதனுடைய அர்த்தம். அது இதற்கு முன்னாலே இந்த யாரோ ஒரு கவி வந்து இவரை வாதுக்கு அழைக்கவில்லை என்றால், போட்டிக்கு அழைக்கவில்லை என்றால், ஒருவேளை இந்த ஸ்தோத்திரம் பண்ணாமலே கூட இருந்திருப்போம் என்று சொல்லும்படியாக ஒன்றோ அந்த சரித்திரம் அமைந்திருக்கிறது. ஆயினாலே இப்படிப்பட்ட கருத்தை தெரிவிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம் என்பது அடியனுடைய அபிப்பிராயம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ